44 நாள், சரியா 44 நாள். இந்த 44 நாள்ல 10th என்ன பண்ண போற அப்படின்னுதான் ஒரு சவாலான விஷயமா இருக்கு. இவ்வளவு நாள வேஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு வருஷத்துல 365 நாள் இருக்கு. இதுல ஸ்கூல் ஒர்க்கிங் டேஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 நாள் வரும். அது போக பேலன்ஸ் எல்லாமே குவார்டர்லி, ஆஃப் அலிக்கு விடுற லீவு, மழை லீவு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் என்னது ஏப்ரல் மேல விடுற லீவு, இதெல்லாம் கழிஞ்சது போக 220 நாள் ஒர்க்கிங் டேஸ். இந்த 220 நாள்ல ஒரு நாள் நீ 5 மார்க்காக படிச்சிருந்தாலே உன்னால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னு கால்குலேட் பண்ணிப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், இருந்த எல்லா நாளையும் வேஸ்ட் பண்ணியாச்சு. இன்னமும் வேஸ்ட் பண்ணியாச்சு. ஜனவரி பிறந்து இன்னைக்கு 25 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னமும் இந்த 25 நாளை வேஸ்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் எனக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, எப்படியாவது ஒரு 500க்கு ஒரு 490 இல்ல ஒரு 500க்கு 500 அந்த அற்ப ஆசை இருக்குல்ல, அந்த ஆசைய நிறைவேற்றுறதுக்கு வழி இருக்கான்னு கேட்டா கட்டாய வழி இருக்கு. அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருந்தா எங்க இருந்தாலும் அப்படியே அசம்பிள் ஆகி வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாரு. ஒரு லென்த்தான வீடியோ, ஒரு 10 இம்பார்ட்டன்டான விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 10 விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுடைய மார்க் மிஸ் பண்ண போறோம்னு அர்த்தம். அதனால தயவு செய்து வீடியோ ஓட்டியோ ஸ்கிப் பண்ணியோ லாஸ்ட் எண்டையோ பார்க்காத. இதுல எந்த பிடிஎஃப் கொடுக்க மாட்டோம், எந்த இம்பார்ட்டன்ட் தர மாட்டேன். ஸ்டடி பிளான் மட்டுமே தான். 10th லாஸ்ட் இந்த 44 நாள்ல என்ன பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காம என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களுக்கு தெரியும், அந்த பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு, நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. எல்லாத்துலயும் ஜாயின் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்பப்போ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் வீடியோக்குள்ள போலாமா? ஓகே ரைட். 10th எல்கேஜில இருந்து படிச்சாச்சு. எல்கேஜி, யூகேஜி, ப்ரீகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 9th வரைக்கும் படிச்சிருப்ப. இப்ப 10th உனக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கணும்னா ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம்ல நீ சக்சஸ்ஃபுல்லா பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன வழிகள் அப்படின்றதான் பார்க்க போறோம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் 44 நாள். இந்த 44 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றதும் டைம் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு நாளைக்கு சராசரியா 24 மணி நேரங்கள் இருக்கு. இந்த 24 மணி நேரத்துல நீ ஒரு 8 மணி நேரம் தூங்கிட்டேனாலும், ஒரு 2 மணி நேரத்தை நீ வேஸ்டா வீணடிச்சிட்டாலும், மீதி எவ்வளவு நேரம் இருக்கும் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 14 மணி நேரம் இருக்கா. இந்த 14 மணி நேரத்தை நீ எப்படி யூஸ்ஃபுல்லா படிக்கலாம் அப்படின்றது. இந்த 14 மணி நேரத்தோட 2 மணி நேரம் படிக்கும். நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கு, இன்னும் நீ பேசிட்டு தான் இருப்பீங்க. அதனால அதுக்கெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணிக்கோ. சாப்பிடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் வேஸ்ட் பண்ணிக்கோ. ஆனா 12 hours ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தால் இந்த 44 நாள்ல உங்களால எவ்வளவு மார்க் எடுக்க முடியும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 480+ கிடைக்கும். ஷுர், மாட்டுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த 12 hours ஒழுங்கா படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஒழுங்கா படிக்கணும். எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன், நீ இப்ப யூஸ் பண்ணி பாத்துட்டு இருக்க அந்த போன், ஓகேவா? அந்த போன் இருக்கக்கூடாது. சோசியல் மீடியாஸ் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப உனக்கு ஃபர்ஸ்ட் எதிரியா உன் கூடவே இருக்கிற உன்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கவே இருக்கக்கூடாது. ஓகேவா? இந்த விஷயத்தை நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டேன்னா இந்த 44 டேஸ்ல டெய்லியுமே 12 hours நீ படிச்சேன்னா ஒன்னால ஷுவரா 480+ எடுக்க முடியும். சரி, ஓகே. 12 hours எப்படி ஒரு சப்ஜெக்டே 12 hours படிக்கிறதா? இல்லவே இல்ல. நமக்கு மொத்தம் எத்தனை சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? 10th 5 சப்ஜெக்ட் இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல். இப்ப எல்லாருக்குமே ஒரு சில சப்ஜெக்ட் மட்டும் பர்டிகுலர் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப எனக்கு ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்க மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். ஒரு சிலவனுக்கு விசித்திரமான கேட்டகரி இருக்கும், 5 சப்ஜெக்ட்டுமே கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அந்த கேட்டகரி எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நமக்கு இங்க ஒரு சில சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். பேசிக்கா எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டப்படுற சப்ஜெக்ட் என்னது? இது ஒரு சென்ட்ரா இன்கம், மேத்தமெட்டிக்ஸ். என்ன படிச்சாலும் மேக்ஸிமம் மார்க் வர மாட்டேங்குது. நீங்களும் இவ்வளவு வீடியோ போறீங்க, இவ்வளவு சம்ஸ் போறீங்க, எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி தான் பாக்குறேன். ஆனாலும் சம்ஸ்ல மார்க் வர மாட்டேங்குது. என்னால ஒரு 80+ கூட ஸ்கோர் பண்ண முடியல. என்ன பண்றது? ஒண்ணுமே இல்ல. நேத்து 10th ஒரு வீடியோ போட்டிருக்கோம். 10th மேக்ஸ்க்கான கோல்டன் 5 மார்க்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலாம், தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துக்குவா. அதுல 10 5 மார்க்கும் எப்படி அட்டன் பண்றதுன்றது தெளிவா சொல்லியிருந்தோம். ஓகேவா? அந்த 10 5 மார்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு நாளைக்கு இந்த 44 நாள்ல ஒரு நாளைக்கு 3 செம் போட்டேன்னா எவ்வளவு செம் போட முடியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 132 செம் கிட்ட போடலாம். 132 செம் போடலாம். ஓகேவா? மொத்தமான இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 90 தான் இருக்கும்.
அப்ப கிட்டத்தட்ட நீ எவ்வளவு சம்ஸ் ஒரு நாளைக்கு 3 சம், நான் நிறைய சொல்லல, ஒரு நாளைக்கு 3 சம் நீ தரவா போட்டு பார்க்கணும். அதாவது ஸ்டெப்ஸ் கரெக்டா போட்டு, ஃபார்முலாஸ் கரெக்டா போட்டு, ஆன்சரை போட்டு கரெக்டா நீ போட்டேன்னா அப்ப ஒன்னால அந்த 10 5 மார்க்கை தரவாக்கிட முடியும். 10 5 மார்க் மட்டும் போட போதுமா? 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸ் டெய்லி ஒரு 2 சம் 3 சம் அப்படியே போட்டுட்டே வச்சுக்க, உனக்கு மேக்ஸ பத்தியான கவலையே இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா இங்க பேசிக்கா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு நைட்டு தான் உட்காந்து விடிய 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 உட்காந்து படிக்கிறோம். அப்படி படிச்சா மார்க் வருமானா வரவே வராது, பூஜ்ஜியம் தான் வாங்க, பூஜ்ஜியம் தான் வாங்க. அதனால தயவு செய்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட் உனக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வேற இல்ல, சயின்ஸ் கஷ்டமா இருக்கா, சோசியல் கஷ்டமா இருக்கா, இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கா, தமிழ் கஷ்டமா இருக்கா, எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கோ அந்த சப்ஜெக்டா இப்ப 12 ஹவர்ஸ் நான் சொன்னேன்ல, 12 ஹவர்ஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 3 மணி நேரம் போட்டா எவ்வளவு வரும்? 4 சப்ஜெக்ட் உன்னால படிக்க முடியுதா? இதுல நீ என்ன பண்ணிக்கோ, ஒரு கஷ்டமா இருக்க சப்ஜெக்ட்டுக்கு 3 மணி நேரம் கொடுத்துரு. மீதி இருக்கிற 9 மணி நேரத்தை மீதி இருக்கிற 4 சப்ஜெக்ட்டுக்கு நீ டிவைட் பண்ணிக்கோ. உனக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான, நானே இப்ப டைம் சொல்லிடலாம் இந்த சப்ஜெக்ட் அலாட் பண்ணிக்கணும். பட் ஆனா உனக்கு எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா நீ ஃபீல் பண்றியோ அதுக்கு இதுவே நீ அலாட் பண்ணி டெய்லியுமே நீ படிச்ச இந்த டைம் மேனேஜ்மெண்ட், இந்த டைம் பிளான ஃபாலோ பண்ணி நீ படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி வரலாம். இந்த 44 டேஸ்ல 1 hour 480 ஷுவரா எடுக்க முடியும், மாற்று கருத்து கிடையாது. இது ஃபர்ஸ்ட் டைம் லைன், சரி டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கான அவங்க கான்செப்ட். ஓகேவா? செகண்ட் ஒன் என்னன்னா, நான் முதல்ல சொல்லிட்டேன் இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பெரிய பிரச்சனை டிஸ்ட்ராக்ஷன். ஓகேவா? நிறைய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படும் இடத்துல தான் வந்து. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய அங்க இங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஏற்படும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா நீ உன்னுடைய மார்க்குக்காக படிக்கணும் முக்கியமான விஷயங்கள். தேர்ட் ஒன் என்ன தெரியுமா, எல்லாருக்கும் காமனான டவுட் என்ன சார், ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஸ்கூல்ல இந்த செகண்ட் டிவிஷன் தேர்ட் டிவிஷன் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்க, மாடல் பப்ளிக் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க சார், இதனால ஏதாவது பிரோஜனம் இருக்கான்னு கேட்டா 10 பைசா பிரோஜனம் கிடையாது. 10 பைசா பிரோஜனம் கிடையாது. இந்த ரிவிஷனுக்கு இதுக்கு அதுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆக விட்டுட்டு ஓன் டார்கெட் பப்ளிக் ப்ரிப்பேர் ஆக பாத்துக்கோ. இன்னொரு விஷயம் நான் சொல்லிட்டேன், அந்த லேட் நைட் படிக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இவ்வளவு மணி நேரம் நீ தூங்கு. ஓகேவா? இந்த விஷயத்தை கரெக்டா பண்ணிக்கோ. ஃபோர்த் ஒன் என்ன தெரியுமா, ஹெல்த், உன்னுடைய உடம்பு நீ கவனமா பாத்துக்கணும். நம்ம ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா அந்த கடைசி 20 நாள் 30 நாள் உளுந்து அடிச்சு படிச்சுட்டு கடைசி உடம்பை கெடுத்துட்டு எக்ஸாம் டயத்துல வந்து நீ ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்க, ஒரு நாள் எக்ஸாம் ஒழுங்கா எழுத முடியாது. ஆனா ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடி ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்க. நம்ம எக்ஸாம் வந்து மார்ச் மந்த் உங்களுக்கு தெரியும், வெயில் வந்துரும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி பாடியை கரெக்டா மேனேஜ் பண்ணிக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எல்லாமே சொல்றது எல்லாமே 480 எடுக்கணும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 480 எடுத்து தயவு செய்து ஃபாலோ பண்ணு. கரெக்டான ஃபுட், வீட்டுல செய்யற ஃபுட்டை சாப்பிடு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? 5th ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு இங்க தமிழ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா, தமிழ்ல நீ என்னதான் படிச்சாலும் ஒன்னால 85+ எடுக்க முடியல. ஏன் காரணம் தெரியுமா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். எக்கச்சக்கமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்றோம். தமிழை பார்த்து நீ பயந்துட்டே அதெல்லாம் வேலையே ஆகாது. சிம்பிளா ஒண்ணுதான் சொல்லுவேன், மொத்தமே 7 யூனிட் தான் இருக்கு. 7 யூனிட்ல 7 கதை இருக்கு. ஒரு யூனிட்டுக்கும் 7 நெடுவினா இருக்கு. ஓகேவா? அப்ப கிட்டத்தட்ட 21 கொஸ்டின் தான் இருக்கு. இதுல நம்ம கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோன்னா 4 4 4 12 தான் கொடுப்போம். அந்த 12 கொஸ்டினை தயவு செய்து டெய்லி ஒரு கொஸ்டினை ஒரு 1 or 2 டைம்ஸ் எழுதி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும், மண்டில் நல்லா இதுவாயிரும். உனக்கு ஸ்பெல்லிங்கே மறந்தாலும் இந்த இடத்துல இதுதான் போகணும், காதான் போகணும், நாதான் போகணும், ஞாபகம் வந்துடும். அப்ப எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும்னு நினைக்கிற, தயவு செய்து எழுதிப்பாரு. ஓகேவா? தமிழ்ல நீ 85+ தாண்டணும் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுனா அதுக்கு ஒரே டிப்ஸ், எழுதி பார்ப்போம். நல்லா எழுதி வாயிட்டு சொல்லி எழுதி பாருங்க. ஓகேவா? அப்புறம் இங்கிலீஷ்ல பெரிய சிக்கலா இருக்கக்கூடிய கிராமர் பார்ட். ஓகேவா? கிராமர் ரொம்ப சின்ன கிராமர்ஸ் இருக்கு, அதுக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், இனிமேலும் போடுவோம். அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து கிராமர்ல எவ்வளவு ஈஸியா உங்களால ஸ்கோர் பண்ணணும் அந்த ஸ்கோர் பண்ணிக்கோ. ஓகேவா? மேத்ஸ்க்கு நான் சொல்லிட்டேன். அப்புறம் சயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஒண்ணுமே இல்ல, 25 மார்க் உனக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஈஸியா ஃப்ரீயா வந்து நீ 75 மார்க் தான் படிக்க போற. அந்த 75 மார்க்ஸ் நீ என்ன பண்ணணும்னா, உனக்கு பாத்தீங்கன்னா 7 மார்க்ஸ் இருக்கு. 7 மார்க்ஸ் உங்களுக்கு தனியா ஒண்ணு கிடையாதுமா. 2 மார்க் அண்ட் 4 மார்க் கன்வே பண்ணி, இல்ல 3 2 மார்க் கன்வே பண்ணி, இல்ல ஏதோ 1 மார்க்ஸ் கன்வே பண்ணி தான் 7 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? பயாலஜில இருந்து ஒரு 7, பிசிக்ஸ்ல இருந்து ஒரு 7, கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு 7. ஓகேவா? இந்த 7 மார்க் செக்ஷனை கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டேனாவே, அப்புறம் கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 4 மார்க் கரெக்டா ஹேண்டில் பண்ணிட்டனாவே ஒன்னால 75 மார்க் கரெக்டா எடுக்க முடியும். டயக்ராம்ஸ் நல்லா வரைஞ்சு பார்த்துக்கோ. பயாலஜில இருக்க டயக்ராம்ஸ், பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி பாத்தீங்கன்னா டெரிவேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சம்ஸ் தான் கேட்பான். அதனால அதையும் நல்லா என்ன பண்ணிக்கோ, ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிட்டேன்னா அங்க பிரச்சனையே கிடையாது. சோசியல் ஃபைனலா நம்மளோட சப்ஜெக்ட். ஓகேவா? சோசியல் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே நிறைய பேர் சொன்னதுதான். மேப் ஒழுங்கா டெய்லி மேப்பை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. ஜியோகிரபி மேப்பா இருக்கட்டும், ஹிஸ்டரி மேப்பா இருக்கட்டும், தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு. டைம் லைன்ஸ் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு. ஹிஸ்டரியில அவரோட இயர்ஸ் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஹிஸ்டரியில அவரோட ராஜாக்களோட பேர்லாம் நல்லா எழுதி பார்த்துட்டே இரு. ஜியோகிரபி நிறைய பிளேசஸ் நேம் வரும், அதெல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டே இரு.
ரிப்பீட்டடா கொடுக்குற 5 மார்க்ஸ் கோல்டன் 5 மார்க்ஸ் எல்லாம் படிச்சுக்கோ, 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இன்ஃபார்ம் எல்லாம் படிச்சுக்கோ. இது எல்லாத்தையும் நீ பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கேன், உன்னால கண்டிப்பா 10th நல்ல மார்க் எடுக்க முடியும். இந்த 42 டேஸ்க்கு எதுக்கும் வீணாக்காத. இத்தனை நாள் நாட்களை வீணாக்கிட்டியா, இதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஒரு மாதிரி உன் நாட்களை வீணாக்காத. இப்ப உட்காந்து படிச்சா கூட நீ ஆஃபர்லில ஜஸ்ட் 250 இல்ல ஆஃபர்லில ஜஸ்ட் 200 மார்க் தான் எடுத்திருக்க. எப்படி 480 இதை ஃபாலோ பண்ணி பாரு. நம்ம கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் படிச்சு பாரு. இந்த 40 நாள் நான் சொல்ற அந்த ஸ்டடிஸ் நான் ஃபாலோ பண்ணி நீ பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒன்னால கண்டிப்பா ஷுவரா 480 பிளஸ் எடுக்க முடியும். கண்டிப்பா நீ எடுத்துருவேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே 480 எடுப்பீங்கன்ற அந்த நம்பிக்கையோட இந்த வீடியோவுக்கு ஒரு எண்ட் கார்டு கொடுத்துறேன். ஓகேவா? கடைசியா ஒன்னே ஒண்ணுதான், இவ்வளவு நேரம் லென்த்தா அவங்க பேசியிருக்கேன். தயவு செய்து ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி விட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ, நன்றி.